ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. தமிழக சட்டமன்றம் கூடி நேற்று மிகப்பெரிய பரபரப்புகள் வெளியேற்றங்கள் எல்லாம் முடிந்த நிலையில் இன்று இரண்டாவது நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்திருக்கிறது. இன்றும் கூட அந்த வீடியோ விவகாரம் மீண்டும் எதிர்க்கட்சிகளால் எழுப்பப்பட்டு மீண்டும் அவையில் சிக்கல்கள் வர திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் கூட வெளிநடப்பு செய்து பின்னர் அந்த அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அவை நடவடிக்கைகளில் திமுக உறுப்பினர்கள் உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் நடந்து முடிந்து இருக்கக்கூடிய நிலையில் இன்று கல்வித்துறைக்கான மானிய கோரிக்கைகள் நடந்திருக்கின்றன. உயர்கல்வி சார்ந்த பல்வேறு அறிவிப்புகள், கல்வித்துறை சார்ந்த தேசமே திரும்பி பார்க்கக்கூடிய அறிவிப்புகள் வருமா என்று தமிழ்நாடே காத்துக் கொண்டிருந்த நிலையில் இன்று பல்வேறு 37 அறிவிப்புகள் கிட்டத்தட்ட வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த 37 அறிவிப்புகளும் வரவேற்பை பெற்றிருக்கிறதா, எதிர்ப்பை பெற்றிருக்கிறதா, பல்வேறு கேள்விகள். எதிர்க்கட்சிகளை பாராட்டத்தக்க வகையிலும் கூட சில அறிவிப்புகள் அமைந்திருக்கின்றன. மற்ற சில அறிவிப்புகள் கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றன. அதுவும் இன்றைய சட்டமன்றத்தில் நடந்தேறிய விஷயமாக இருக்கிறது. இது அனைத்தையும் அதற்கு மேலாக இருக்கக்கூடிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமாக சட்டமன்றத்தை நிகழ்வுகளை கிட்டத்தட்ட மறக்கடிக்க செய்யக்கூடிய விதமாக 32 எம்எல்ஏக்கள் முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். யார் அந்த 32 எம்எல்ஏக்கள் என்றால், திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு அவரை சந்தித்து ஆதரவளித்த 32 எம்எல்ஏக்கள் ஒட்டுமொத்தமாக சென்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் கட்சி சார்ந்த சில கோரிக்கைகளை முன்வைத்ததாக நமக்கு தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன, தொடர்ந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அந்த கூட்டம் முடிந்த கையோடு, அந்த சந்திப்பு முடிந்த கையோடு உடனடியாக முதலமைச்சர் திரு பழனிசாமி அவர்களும் அமைச்சர்களும் பல்வேறு முக்கிய நிர்வாகிகளும் நேராக அதிமுக தலைமை அலுவலகம் சென்று அங்கு கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடங்களுக்கு ஒரு நீண்ட ஆலோசனை கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். சற்று முன்னர் தான் அந்த ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. அதற்கான முடிவுகள் என்ன, அதில் என்ன பேசப்பட்டது என்பது குறித்த தகவல்களுக்காக இன்னும் நம் அமைச்சர்கள் பேசுவதற்காக இன்னும் நாம் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. கல்வித்துறையில மிகப்பெரிய அறிவிப்புகள், பெரிய மானிய கோரிக்கைகள், இன்று காலை இந்த வீடியோ விவகாரத்தில் ஏற்பட்ட சர்ச்சை, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த உட்கட்சி பிரச்சனை மீண்டும் வெடித்திருக்கிறது. அதிமுகவில் மீண்டும் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்ற அந்த பிரச்சனை மீண்டும் ஒரு முறை விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. கட்சியில் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு மீண்டும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று அவர்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் கோரிக்கை வைத்ததாகவும், அது பற்றி தான் இந்த ஆலோசனை கூட்டம் தற்போது கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அதில் என்ன உண்மை இருக்கிறது, யார் பக்கம் யார் இருக்கிறார்கள், என்ன நடக்கப் போகிறது என்ற விஷயங்களையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது சட்டமன்றம் சார்ந்த கல்வித்துறை மானிய கோரிக்கை சார்ந்த ஒரு விவாதமாக நடப்பதாக தொடங்கி தற்போது இந்த மாரத்தான் சந்திப்புகள் மூலமாக அதிமுகவுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்களையும் சேர்த்து நாம் விவாதிக்க வேண்டிய ஒரு விவாதமாக இது உருவெடுத்திருக்கிறது. அதையும் சேர்த்தே நாம் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். கல்வித்துறை மானிய கோரிக்கையில் சட்டமன்ற விஷயங்கள், அரசு வெர்சஸ் எதிர்க்கட்சிகள் என்று தொடங்கிய விவாதம் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய இரு அணிகள் இபிஎஸ் வெர்சஸ் டிடிவி என்ற அளவிற்கும் கூட இந்த விவாதம் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விவாதத்தில் இன்று நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற கொறடா விஜயதரணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போல சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு ராஜாராமன் அவர்களும் மூத்த பத்திரிகையாளர் திரு கணபதி அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். திரு கணபதி அவர்கள்ட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கல்வித்துறையில் இன்னைக்கு மானிய கோரிக்கைகள் நடந்திருக்கு, நாளைக்கு கூட்டுறவுத்துறையோட மானிய கோரிக்கை நடக்க இருக்கிறது. நம்ம முக்கியமான பல விஷயங்களை ஜிஎஸ்டி உட்பட சட்டமன்றத்தில் பல்வேறு விஷயங்களை நிறைவேற்ற வேண்டிய நேரம், அது பற்றி பேச வேண்டிய நேரம், இதெல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில 32 எம்எல்ஏக்கள் முதலமைச்சரை சந்திக்கிறாங்க. கட்சி ரீதியான கோரிக்கைகளை அவங்க முன் வச்சதாக சொல்லப்படுகிறது. அப்போ முக்கியமான பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கவனம் கட்சி ரீதியான விஷயங்கள்ல தான் இருக்கிறதோ, அந்த கவனம் திரும்பிட்டதோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுகிறதா? அந்த விமர்சனம் உண்மையானது தானே, அது ஒன்றும் மறுக்கக்கூடியது இல்லை. நம்ம டிடிவி தினகரன் சிறையிலிருந்து வந்தபோது அவர் சொல்லியிருந்தார், நான் இன்னும் 60 நாட்கள் அவகாசம் தருகிறேன். அப்போ நம்ம ஒரு விவாதத்தில் நான் சொல்லும்போது உங்ககிட்ட சொன்னேன், அவர் சொன்ன அந்த 60 நாள் அவகாசம் இபிஎஸ் அணிக்கோ ஓபிஎஸ் அணிக்கோ இல்லை, இது உங்களுக்கு பின்னால் திரைக்கு பின்னால் இருக்கும் பிஜேபிக்கு அவர் சொன்ன அவகாசம்னு அப்பவே நான் சொன்னேன். அது இப்போ கிட்டத்தட்ட உண்மையாகிட்டு வருது. நேற்று ஸ்டிங் ஆப்ரேஷனில் கூட பேசையில் பார்த்தீங்கன்னா அதில் பிஜேபி தான் இயக்குது, ஓபிஎஸ் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசினதெல்லாம் வருது அந்த அவங்களோட டேப்பில். ஸோ இந்த மாதிரி உண்மைத்தன்மையை நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த பின்னணியில் அப்படி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் குடியரசுத் தலைவர் தேர்தல் தான் மிக முக்கியமான ஒன்று. அந்த குடியரசுத் தலைவர் தேர்தலை வச்சு இந்த அதிமுகவில் உள்ள அணிகள், அது ஒரு அணியா 2 அணியா 3 அணியா, இப்போ 3 அணின்ற
இந்த அணிகள் வந்து தங்களோட பலத்தை நிரூபிக்க முயற்சி பண்றாங்க. இப்போ டிடிவி தினகரனுக்கு இந்த வாய்ப்பை விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் கட்சியில மீண்டும் ஒரு நல்ல இடத்தை பிடிக்க முடியுமாங்கிற ஒரு சந்தேகம். என்னன்னா இப்போ இதுல ஒரு 35 எம்எல்ஏ எனக்கு இருக்கிறாங்கிறத அவர் வெளிப்படையா காட்டிட்டார். அந்த 32 எம்எல்ஏக்கள் போய் முதலமைச்சர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க வந்து கட்சியில வந்து அண்ணன் துணை பொதுச் செயலராக இருக்கணும், அவர் வந்து கட்சி அலுவலகத்துக்கு வர்றதோ அல்லது இது பண்றதுக்கோ எந்த விதத்திலும் நீ தடை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு கோரிக்கை விடுத்திருப்பாங்க. நான் அசியூம் பண்றேன் அப்படித்தான் கோரிக்கை விட்டுருப்பாங்க. அதன் மூலம் என்னன்னா, நான் அப்பதான் வந்து நாங்க குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிஜேபிக்கு அதிமுக ஒரு வாக்களிக்க முடிவெடுத்தால் அந்த முடிவுக்கு நாங்களும் ஒருமித்த கருத்தா வந்து சேருவோம்னு சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். ஆனா அதுக்கு எடப்பாடி ஆளுநர் என்ன முடிவு எடுத்திருக்குங்கிறது தெரியல. அந்த தொடர்பான கூட்டம் தான் இப்ப நடந்திருக்கும். அதை சொல்ல முடியாம தான் வந்து வேற விஷயங்கள் நீங்க சொல்றது சரியாக இருக்குமே. ஆனால் இப்போ எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா பற்றி பேசப்படுகிறது. நீங்க சொல்லக்கூடிய திரு டிடிவி தினகரன் அவர்கள் பத்தி அமைச்சர்கள் குறிப்பிடவே இல்லை அப்படின்னும் போது அவருக்கு முக்கியத்துவம் அளிப்பதில் அமைச்சர்களுக்கும் அமைச்சரவைக்கும் உடன்பாடு இல்லை அப்படிங்கறத ஒரு மெசேஜ் நம்ம புரிஞ்சு அது கூட எடுத்துக்கலாம். முக்கியத்துவம் இல்லைங்கிற இன்னொரு பக்கம் என்னன்னா, அதை பத்தி வெளிப்படையா பேசுவதற்கான முடியல அவங்களுக்கு. உள்ள பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, அதை வெளிப்படையா சொல்ல முடியாது. அடுத்தடுத்து நிருபர்கள் கேள்வி வைப்பாங்க. அது மாதிரி தயக்கமான சூழ்நிலை. அது முதல்ல ஜெயக்குமார் பேசும்போது அதை சொல்லாம போயிடுறாரு. வைத்தியலிங்கம் பேசும்போது ஒரே ஒரு வார்த்தை விட்டு போறாரு, நாங்க டெல்லியில வந்து அபிடவிட் வேகமா பண்ணணும் அப்படின்னு. சோ அப்ப பல்வேறு விஷயங்கள் பேசியிருப்பாங்க. எம்ஜிஆர் நூற்றாண்டு இப்போ வந்தது இல்ல, அது ஏற்கனவே சட்டசபையில் அறிவிக்கப்பட்டதான். மாவட்டம் தோறும் விழா கொண்டாடுவோம், எல்லாமே அறிவிக்கப்பட்டதான். அதை இன்னைக்கு ஏன் அவசரமா கூட்டம் கூட்டை விவாதிக்கணுங்கிற போது நமக்கு சந்தேகம் இயற்கையா ஏற்படத்தான செய்யும். மற்ற பல கேள்விகள் எழும்புது அப்படிங்கிறது எல்லாருக்கும் சந்தேகம். நான் விஜயதரணி அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போக நினைக்கிறேன். கட்சி ரீதியான பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாமே அவர்களுடைய கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு 37 அறிவிப்புகள் கல்வித்துறையில மட்டும் வந்திருக்கு. 110 விதியின் கீழே என்னென்ன நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பும் போது வருஷ ரீதியா வந்து எத்தனை 110 அறிவிக்கப்பட்டது, எத்தனை இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கு, எத்தனை முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெளிவா வந்து முதலமைச்சர் வந்து அறிக்கைகள் கொடுக்கறத பாக்குறோம். அப்போ ஆட்சி ரீதியான பணிகள்ல இல்ல மானிய கோரிக்கை சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஒரு பக்கம் விஷயங்கள் ப்ராக்ரஸ் ஆயிட்டே தானே இருக்கு அப்படின்னு தானே சொல்லணும். அது எந்த தொய்வும் வந்ததா நம்ம வந்து விமர்சிச்சிட முடியுமா? திமுகவை கூட நூலகம் சார்ந்த விஷயங்களை வந்து வரவேற்றிருக்கு. ஆமா, அதாவது 110 அறிக்கையை பொறுத்தவரை 1049 திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக 2016 செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவைக்கு கடைசியாக வந்தவரை உள்ள மொத்த கணக்கும் வந்து 1170 என்னமோ. அதில் வந்து 557 திட்டங்கள் முடிவுற்றதாகவும் 315 திட்டங்கள் கிட்டத்தட்ட ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பணிகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் 7 திட்டங்களுக்கு அனுமதியே வழங்க முடியாத சூழ்நிலையில அரசாணையே வெளியிட முடியல, வழக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில திட்டங்கள் பத்தி கம்ப்ளீட்டா அது ஒரு நோட் ஒன்று வச்சிருந்தாரு. அது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கோரிக்கையின் அடிப்படையில் தளபதி திரு ஸ்டாலின் அவர்களிடம் அது ஒப்படைக்கப்பட்டது. அதை வேணா நீங்க பார்த்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் கொடுத்தாரு. அதில் டீட்டெயில்டாக, ஏன்னா வெள்ளை அறிக்கை வேண்டும்ட்டு எதிர்க்கட்சி தரப்பில் நாம கேட்டோம். எல்லா எம்எல்ஏக்களுக்கும் இது சர்க்குலேட் பண்ணணும்னு சொன்னோம். இது ஒரு நியாயமான கோரிக்கைன்னு நான் நினைக்கிறேன். முதலமைச்சர் கையில் இருந்த பேப்பரே ஒரு வெள்ளை அறிக்கை போல இருக்கும்னு நான் கருதுறேன். ஏன்னா ஒரு திட்டத்தோட டீட்டெயிலும் அதில் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆகையால் அதையே வந்து ஒரு வெள்ளை அறிக்கையா வந்து பிரிண்ட் பண்ணி எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் டேபிளில் பிளேஸ் பண்ணலாம். இது ஒரு மறைக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ தெளிவாக அவையில் சொன்ன விஷயத்த டீட்டெயில்டா என்ன ஸ்டேஜில் ஒர்க் இருக்கு, இதெல்லாம் எப்போ நிறைவடையும் அப்படிங்கிறது. ஏன்னா 557 திட்டங்களும் நிறைவடைந்ததாகவும் அதை திறந்து வைத்ததா எந்த ஒரு இதுவும் இல்லை. அது ஒரு பிரச்சனை இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60 திட்டம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு திறந்து வைக்கப்பட்டது. டீடைல்ஸ் பத்தி நீங்க கேள்வி எழுப்புறீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் நீங்க வந்து அந்த வீடியோ சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து எழுப்பப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து உள்கட்சி ரீதியான பிரச்சனைகள் வந்து விவாதிக்கப்பட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். பட் இதெல்லாம் தாண்டி இது ஆட்சியை அஃபெக்ட் பண்ணிருச்சுன்ற விமர்சனம் வருமானு நான் கேட்கிறேன். 37 அறிவிப்பு இன்னைக்கு கல்வித்துறையில வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இளைஞர் விளையாட்டு நலன் எல்லாம் சேர்த்து 42, உயர்கல்வித்துறையில ஒரு 13 அறிவிப்பு. ஆமா, இப்போ எல்லாம் சேர்த்தே ஒரு 60 அறிவிப்பு கிட்ட கொடுத்துருக்காங்க. 55 அறிவிப்புக்கு 58 அறிவிப்பு. உயர்கல்வித்துறையில் உள்ள அறிவிப்பு வந்து ரெகுலராக ஒரு பல்கலைக்கழகத்திலையும் உள்ள சிறிய விஷயங்கள் தான். அது பெருசாக, அதாவது ரொம்ப பெருசாக 110 அறிவிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சிறப்பு அறிவிப்புகள் மாதிரி நாம் பார்க்க முடியாது. ஆனால் பள்ளிக்கல்வித்துறையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் வந்து சிலது சிறப்பு அறிவிப்புகளே அதில் இடம்பெற்றதை நம்மால் பார்க்க முடிந்தது. அதில் கிட்டத்தட்ட 4075 புதிய நியமனங்கள். இப்போ வேகன்சி அரைஸ் அதை முழுசாவே போட்டுடுறோங்கிற மாதிரி ஃபில்அப் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க.
அது மாதிரி சில சிறப்பு அறிவிப்புகள் அதுல தெளிவா இருந்தது. நூலகங்கள் புதுமைப்படுத்தப்படுறது, அதே மாதிரி இந்த அண்ணா நூலகம் அதுக்கு கூடுதல் நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே போல மதுரையில் உள்ள ஒரு நூலகம் வந்து சிறப்பாக சிறந்த முறையில் செயலாக்கத்திற்கு கொண்டு வருவதற்கான இந்த வரைபடம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் பணிகள் சிறப்பா தான் நடக்குது. அதாவது பள்ளிக்கல்வியில 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஆட்சினா எல்லா துறையும் சொல்ல முடியல. நீங்க நேத்து வனத்துறையில வந்து பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்னும் வரல, தீர்வுகள் இல்ல. இப்ப யானை பிரச்சனை தீர்க்கப்படல, யானை ஊருக்குள்ள பூந்து பிரச்சனை இன்னும் நடந்துட்டு இருக்கு, உயிர் சேதம் பயிர் சேதம் நடந்துட்டே தான் இருக்கு. அதே மாதிரி வனத்துறையில வனசாலைகள் எதுவுமே போடப்படல. இது மாதிரி சுற்றுச்சூழல் சிறப்பா செயல்படுது. பள்ளி கல்வித்துறை குறிப்பாக உயர்கல்வி கூட இந்த ராஷ்டிரிய உச்சிதர் சிக்ஷா அபியான் கீழே முழுமையான திட்டங்களுக்கான நிதிகள் மத்திய அரசு வழங்கல. உயர்கல்வித்துறை தொய்வா தான் இருக்கு. ஆனா பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரை நிதிகளுக்கு பிரச்சனை இருந்தும் கூட சில அறிவிப்புகள் மூலமாக அந்த பள்ளிக்கல்வித்துறை செம்மைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆங்கில வழி கல்வி 4 ஆண்டு காலமாக நான் வந்து தொடர்ந்து பேசின ஒரே உறுப்பினர். அதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 5வது ஆண்டு அந்த ஆங்கில வழி கல்வி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கு. அதான் பார்க்க முடிகிறது. அரசின் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட கல்வித்துறை அறிவிப்புகளை நீங்க வரவேற்கிறேன். கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். கட்சியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அந்த 32 எம்எல்ஏக்கள் வந்து ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க, பிறர் வந்து அதை பேசவே தயங்குறாங்கிற இடத்துலதான் நாம பார்க்க வேண்டும். இந்த கட்சி இன்னும் உடைகிறது அப்படிங்கிற ஒரு சமிக்கையை தான் இது தந்துகிட்டே இருக்கு. நிலையான ஆட்சிக்கான தடுமாற்றம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த சமிக்கையை தான் நாம அங்க பார்க்க முடியும். சாமானியர்களின் பிரதிநிதியாக நம்முடைய திரு ராஜராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்களோட முதற்கட்ட பார்வையை பெற விரும்புறேன். இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள், இந்த வீடியோ விவகாரமாக வந்து நடந்திருக்கக்கூடிய குழப்பங்கள், அதை தொடர்ந்து கல்வித்துறையில் நடந்திருக்கக்கூடிய கோரிக்கைகள், பின்னர் இப்போ கட்சி ரீதியாக நடந்திருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ், இது மூணையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தில் ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு, தமிழக முதல்வர் ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியில் பரபரப்புக்கு பஞ்சமில்லை. இன்றைக்கு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நதிநீர் பிரச்சனையிலிருந்து விவசாயிகளுடைய பயிர்க்கடனிலிருந்து பெரிய ஒரு பிரச்சனைகளாக இருக்குது. ஆக இந்த பிரச்சனைகள் பற்றி சட்டமன்றத்தில் அதிகபட்சமாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக நீட் தேர்வு என்பது இன்னைக்கு தமிழகத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. கிராமப்புறங்களில் இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியில், மருத்துவத்தில் அது மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. இன்னைக்கு பேசியிருக்காங்க, நீட்டை பத்தி பேசியிருக்கோம். அதுக்காக இந்த தமிழக அரசு அதாவது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு விலக்கு அளிக்க ஏதாவது செஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தார்கள். அது இன்னைக்கு நடக்கல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே நம்ம அதுக்கான சட்டத்தை நிறைவேற்றோம். மத்திய அரசு தான் இப்போ அதை அப்ரூவ் பண்ண வேண்டியது. இன்னைக்கு அதை பத்தி அமைச்சர் பதிலும் அளிச்சிருக்காரு, எதிர்க்கட்சியில இருந்து கேள்வியும் கேட்டிருக்காரு. அதாவது குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக நீங்க இன்னுமே அனுப்பாம இருக்கீங்கிற குற்றச்சாட்டை இன்னைக்கு முன் வச்சிருக்கோம். அதற்கு வந்து பிரதமரை சந்திச்சிருக்கோங்கிற பதில தவிர முதலமைச்சர் வேற ஒண்ணுமே சொல்லல. இது வருத்தம் அளிக்குது. நீட்டுங்கிறது நம்மளுடைய தமிழக மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல ஏதாவது ஒரு ஆஸ்வாசம் கிடைக்க வேண்டும். அவர் முடிச்சிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையால் தமிழக மாணவர்களுடைய எதிர்காலம் என்பது பாதிக்கப்பட்டுள்ளது என்பது வெகுசனமான மாணவர் மத்தியில் இன்னைக்கு இருக்குது. ஆக உட்கட்சி பிரச்சனைகளை விட்டுவிட்டு இளைஞர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் நீட்டு பிரச்சனையை வந்து வேகமாக இந்த பிரச்சனையை மத்திய அரசுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் எடுத்து சென்றால் இதுக்கான விலக்கு அளிக்கப்பட்டிருக்கும் என்கின்ற இன்னைக்கு வந்து இளைஞர்களும் மாணவர்களும் வெகுஜன மக்களும் பேசப்படுகிறார்கள். இப்படி இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழலையும் இன்னைக்கு கூட உட்கட்சி பிரச்சனை என்பது அதிமுகவில் தலைவிரித்தாடுகிறது. ஆக இந்த 3 அணிகள் என்பது 3 அணிகளா இல்ல 4 அணிகளா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்குது. 3 அணிகள் மட்டுமில்லாமல் தலித் எம்எல்ஏக்கள் தனி கூட்டங்கள் நடத்துகிறார்கள், அவர்களுக்கு தனி அமைச்சரவை வேண்டும் என்ற பல்வேறு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த அதிமுகவில் பின்னணியில் யார் இருக்கிறது என்கின்ற மிகப்பெரிய கேள்வி மக்கள் மத்தியில் இயல்பாக தோன்றுகிறது. பிஜேபி இந்த அதிமுகவை இயக்குகிறதா, இதுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று மக்கள் இயல்பாகவே வந்து கணித்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ரைட், ஓகே. நான் அந்த தற்போது நிகழ்ச்சியில் நம்மிடையே திரு ஜவஹர் அலி அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர். உங்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன் திரு ஜவஹர் அலி. உங்கள்கிட்ட நான் கேட்க நினைக்கிற விஷயம், இன்னைக்கு 32 எம்எல்ஏக்கள் முதலமைச்சரை சந்திக்கிறாங்க. சில கோரிக்கைகளை அவங்க முன்வச்சதா தெரியுது, கட்சி ரீதியான கோரிக்கைகளை அவங்க சொன்னதா தெரியுது. அதை தொடர்ந்து உடனடியா கட்சி அலுவலகத்துல அத்தனை அமைச்சர்களும் கூடி ஒரு ஆலோசனை கூட்டமும் நடக்குது அப்படின்னு சொன்னா அவர்களுடைய கோரிக்கைகளை விவாதிக்கிறதுக்கான கூட்டம் அப்படின்னு தானே இயல்பான புரிதலா இருக்கும்.
இல்லை, இது அமைச்சர்கள் சொன்னது மாதிரி இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா, அதை பற்றி ஒவ்வொரு மாவட்டங்களில் எப்படியெல்லாம் நடத்துவது என்பது பற்றி அவர்கள் விழாவாரியாக பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த இரட்டை இலை சின்னம் சம்பந்தமாக அபிடோவிட் தயார் செய்வதும் அதை சம்பந்தப்படுத்தி அதை கொடுப்பதற்கான வேலைகளில் மும்முரமாக ஈடுபடுவது இது பற்றியும் அவர்கள் ஆலோசனை நடத்தி இருக்கிறார்களே தவிர, இதில் அது மட்டுமில்லாமல் அந்த தொகுதியை சார்ந்த எம்எல்ஏக்களுடைய தொகுதி பிரச்சனைகளையும் அவர்கள் கேட்டறிந்திருக்கலாம். இதற்கு அந்த எம்எல்ஏக்கள் சந்திப்பு முடிஞ்ச உடனே அவசர அவசரமா கட்சி அலுவலகத்துல இந்த கூட்டம் கூட்டப்படுது அப்படின்னு சொன்னா அந்த கோரிக்கைகள் பற்றி தானே பேசப்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா பத்தி ஏற்கனவே நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கு. பிரதமர் மோடி அவர்களுக்கான இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை இப்போ திடீர்னு கூடி அவசர அவசரமா விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயமா அது இருக்கக்கூடுமா அப்படிங்கறதான் ஒரு சந்தேகம் எழுது. வேற எதுவும் இல்லை. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் கூடி விவாதிப்பது கட்சி சம்பந்தப்பட்ட விவாதமாக இருக்கும். அதுல இப்ப முக்கியமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியும் கட்சியும் சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும். அதற்கான ஒரு பேச்சுவார்த்தை கூட நடந்திருக்கலாம். அந்த வகையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி 134 எம்எல்ஏக்களில் 123 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த 32 எம்எல்ஏக்கள் என்ன கோரிக்கை வச்சாங்க முதலமைச்சர் கிட்ட? இல்ல, அதுதான் அவர்கள் தொகுதி சார்ந்து பல பிரச்சனைகள், மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் கோரிக்கையாகத்தான் இருக்கும். அதுல வேற எந்த பிரச்சனையும் எந்த விதமான கோரிக்கையும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு கட்சியில அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும், அவர் மீண்டும் கட்சி அலுவலகத்துக்கு கட்சி பணிகளை தொடர வேண்டும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சதா செய்திகள் வருது. இல்ல, அது பற்றி எந்த விதமான தகவல்களையும் இப்பொழுது பேசிய அமைச்சர் அவர்கள் எந்த தகவலையும் தெரிவிக்கலை. ஆனால் இன்றைக்கு ஆட்சி சிறப்பான முறையிலே நடக்க வேண்டும், அம்மா கனவு கண்ட அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் எம்எல்ஏக்களும் சந்திச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் தான் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் கூடி பேசியிருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல சந்தேகப்படுவதற்கு எந்த விதமான ஒரு சொல்லுங்க மேடம். இல்ல, அதாவது இன்னும் 2 விஷயத்துக்காகவும் அவங்க சந்திச்சதா எனக்கு தெரியுது. அதாவது ஒன்று அவங்க கட்சி பணியாற்ற திரு தினகரனை அவர்களை அழைத்து பணியாற்ற வேண்டும் என்று முதல் கோரிக்கை. ரெண்டாவது இஃப்தார், அதிமுகவோட இஃப்தார் நிகழ்ச்சிக்கு திரு தினகரன் தலைமையேற்று நடத்த வேண்டும் கேட்டிருக்காங்க. மூன்றாவது ஜனாதிபதி தேர்தலில் இவர்கள் 32 பேரின் ஆதரவு வேண்டுமானால் திரு தினகரன் அவர்கள் கட்சி பணியாற்ற முறையாக அழைக்கப்பட்டு இந்த பிரச்சனை சரி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இந்த 32 பேர் அவர்கள் தரப்பில் நியாயமான கோரிக்கையாக நினைத்து வைத்திருக்கிறார்கள். திரு ஜவஹர் அலி. இல்ல, அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இஸ்லாமியர்களை அழைத்து இப்தார் நிகழ்ச்சி கொடுப்பது வழக்கமான ஒன்று. கடந்த 20 வருஷமா இதை செஞ்சுக்கிட்டு வராங்க. வர 21ஆம் தேதி இப்தார் நிகழ்ச்சி கொடுப்பது பற்றியும் அவர்கள் ஆலோசனை செய்திருக்கலாம். அந்த வகையில் தான் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது ஒரு கட்சி சார்ந்து, கட்சியினுடைய நலன் சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்து நடக்கக்கூடிய கூட்டமாக தான் நீங்க பார்க்கணும். விஷயங்கள் எல்லாம் திரு தினகரன் அவர்கள் அதற்கு தலைமை ஏற்க வேண்டும் அல்லது திரு தினகரன் அவர்களுக்கு கட்சியில கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை அந்த கூட்டத்துல வைக்கப்படலன்னு நீங்க சொல்றீங்க. ஒருவேளை அப்படி ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பின் நிலைப்பாடு என்ன? அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? இல்ல, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒரு தெளிவான எண்ணத்தோடு ஏற்கனவே அமைச்சர்கள் சொன்னபடி ஒரு சரியான முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதாவது 2 மாதத்திற்கு ஏற்கனவே டிடிவி அவர்களும் சொல்லி இருக்கார்கள், நான் 2 மாதத்திற்கு நான் அரசியல் கட்சியிலிருந்து தள்ளி இருக்கிறேன் என்ற ஒரு கருத்தையும் பதிவிட்டிருக்கார். ஏற்கனவே அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது செயல்பாடுகள் இருக்கிறதே தவிர புதிதாக எந்த விதமான கருத்துக்களும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ரைட். நான் திரு ஜவஹர் அலி அவர்கள்ட்ட கேட்க நினைக்கக்கூடிய விஷயம், திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு கட்சியில எந்த முக்கியத்துவமும் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஏற்கனவே திரு ஜெயக்குமார் அவர்கள் எடுத்த முடிவு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்துல திராவிட தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள்னு சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர், மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் புகழ்ந்து பேசுறாரு. வழக்கமா கட்சி தலைவர்களை புகழ்ந்து பேசுறது வழக்கம். அந்த ரீதியில அவர் திரு தினகரன் அவர்களை புகழ்ந்து பேசும்போது அவரை ஒதுக்கி வச்சிருக்கிறதா சொல்லக்கூடிய எந்த அமைச்சர்களும் அதற்கு எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்காம இருப்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது?
அதாவது மேடம், அதாவது வந்து அவரை கட்சியிலிருந்து ஒதுக்கி வைத்திருப்பதற்கும் அவர் புகழ்ந்து பேசுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா வந்து அதாவது வந்து கட்சி ரீதியாக அவருடைய செயல்பாடு ரீதியாகத்தான் ஒதுக்கி வச்சிருக்காங்களே தவிர அவர் வந்து அவருடைய சிறப்பான அவர்களுடைய நடவடிக்கைகளை எந்த வகையிலும் சிறப்பா சொல்வதனால எந்த தவறும் இல்லை. அந்த வகையில தான் எம்எல்ஏக்கள் வந்து அவருடைய நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் சிறப்பான முறையில் இருக்கிற மாதிரி அவரை பாராட்டி பேசுறாங்க. அப்போ அமைச்சர்கள் சொன்னதை, அமைச்சர்கள் சொன்ன முடிவை அவர் ஏற்கல, அப்படி புரிஞ்சுக்கணும் இல்லையா? திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லி அவரை புகழும் போது அப்ப அவருடைய தலைமையை ஏற்றுதான் இன்னும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து நினைக்கிறாருன்னு தானே அர்த்தம். அவருடைய தலைமையை ஏற்க கூடாதுங்கிறது தானே அமைச்சர்கள் சொல்றது. அதாவது ஒருவரை புகழ்வதாலே அவருதான் கட்சி தலைமை பொறுப்பை இருப்பாருங்கிறது நம்ம நினைச்சுக்கிற கூடாது. இல்ல அதிமுக இருக்கிற இல்ல சட்டமன்றத்துல எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிற வழக்கம் என்ன, அவங்க பேச்ச தொடங்கும் போது அவங்களோட கட்சி தலைவர்களை புகழ்வாங்க. அப்போ சசிகலா அவர்களை வந்து பத்தி பேசுறாரு திரு மாரியப்பன் கென்னடி அவர்கள், அதே போல திரு தினகரன் அவர்கள் பத்தியும் பேசுறாரு. அதுக்கு எந்த ட்ரெஷரி பெஞ்சஸ்ல இருந்து இல்ல மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட இருந்து எந்த எதிர்ப்பு குரலும் இல்ல. திரு தினகரன் அவர்களை ஆதரவிக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மட்டும் வெகுவா வரவேற்கிறாங்க, கரகோஷங்களை எழுப்புறாங்க. இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது மேடம், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஜனநாயக ரீதியில அவர்களுக்கு கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. இது வந்து மிகப்பெரிய கட்சி. அந்த வகையில வந்து ஜனநாயக ரீதியில அவருக்கு பிடித்தமானவர்களே, உண்மையை அவர்கள் நேசிக்க கூடியவர்களே புகழ்ந்து பேசுவதில் எந்த தவறும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அந்த வகையில இவர் வந்து அதிமுகவினுடைய செயல்பாடுகளில் அதிகமான அக்கறை கொண்டவர் தான் டிடிவி தினகரன் அவர்கள். எந்த வகையிலும் அதிமுகவினுடைய வளர்ச்சிக்கு எதிரான முறை அவர் செயல்பட்டவர் இல்லை. ஆனால் அதே சமயம் அதிமுகவினுடைய அமைச்சர்களும் அரசு ரீதியான முக்கியமானவர்கள் சேர்ந்து 2 மாதத்துக்கு சில நாட்களுக்கு கட்சியிலிருந்து அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே தவிர அமைச்சர்கள் சொல்லும்போது 2 மாசம் 1 மாசம்ல எதுவுமே சொல்ல சார். அமைச்சர்கள் சொல்லும்போது ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. திரு தினகரன் அவர்கள் தான் தானாவே 2 மாசம் சொன்னார். ஆமா, தினகரன் சொல்லியிருக்கு, டிடிவி சொல்லியிருக்கிறாரு. அமைச்சர்கள் சொல்லி இருப்பது சில காலத்துக்காகத்தான் இருக்குமே தவிர அவர்கள் வந்து சரியான அதிமுகவினுடைய உயர்மட்ட குழு கூடி அவர்கள் சரியான முடிவை எடுப்பார்கள். அந்த சில காலம்ங்கிறது வந்து சில காலம் அப்படிங்கிறது வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இணையற வரைக்கும் அப்படி புரிஞ்சுக்கணுமா? இல்ல, அதாவது மேடம், பொதுவா வந்து இந்த அம்மாவுடைய ஆட்சி சிறப்பான முறையில் நடக்கணும்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவருடைய நோக்கமாக இருக்கிறது. குறிப்பாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் கட்சியில் இணைந்து செயல்பட வேண்டும், இந்த ஆட்சியை சிறப்பான முறையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அவர்களுடைய செயல்பாடின்படி இந்த 100 நாட்களில் 105 திட்டங்களை நிறைவேற்றி மக்கள் மனங்களில் அவர் இடம்பெற்று எழுதியிருக்கிறார். இன்றைக்கு கூட வந்து கல்வியினுடைய மானிய கோரிக்கை, கல்வியிலே மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் கல்வியில் மிகச்சிறந்த அந்த அறிவிப்புகள் பற்றி கண்டிப்பா உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். அது புரட்சியா இல்லையாங்கிறத நம்ம விரிவா விவாதிப்போம், எல்லாருமே விவாதிப்போம். நான் நிச்சயமாக நம்ம விவாதிப்போம், நம்ம அதுக்கான தனி நேரம் கொடுப்போம். அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களில் இல்ல திரு ஜவஹர் அலி அதுக்கான தனி நேரம் கொடுப்போம். அந்த சமயத்துல நம்ம அதை பத்தி பேசுவோம். இந்த அரசியல் ரீதியான விஷயங்களை இந்த கணக்குகளை முதல்ல முடிச்சிருவோம். நான் திரு கணபதி அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, இந்த விஷயத்துல ஒரு மெசேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல நான் தான் ரொம்ப ஓவர் திங்க் பண்றேனா? இது வந்து திரு தினகரன் அவர்களை ஆதரித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுவதும், அமைச்சர்கள் பேசும்போது எல்லாமே வந்து ஜெயலலிதா அவர்களை குறிப்பிடுறாங்க, அப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் குறிப்பிடுறாங்க, நடுவில் யாருமே குறிப்பிடல. ஆனா இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சசிகலா அவர்களையும் தினகரன் அவர்களையும் குறிப்பிடுறாரு. இது வந்து ஒரு இயல்பா அவர் சொன்ன மாதிரி அவங்களோட உரிமை அவங்க பேசுறாங்கன்னு எடுத்துக்கணுமா? அதுல ஒரு மெசேஜ் இருக்கா? கண்டிப்பா மெசேஜ் இருக்கு. அவங்க வந்து பர்டிகுலரா சொல்லணுங்கிறதுக்காகத்தானே சொல்றாங்க. அவருக்கு அந்த வந்து அங்கே ரெக்கார்ட் பண்ணணும். சட்டசபையில் நான் வந்து இன்னும் வந்து டிடிவி தினகரனை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக நான் சொல்கிறேன், பகிரங்கமாக சொல்கிறேன் அப்படிங்கிறத அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட சேர்ந்து டிடிவி தினகரனை ஆதரிக்கிறவர்களும் அதை வரவேற்கிறாங்க, மற்றவர்கள் அதை யாரும் வரவேற்கலை. இப்ப அவங்க கட்சியில ஒருத்தரை வந்து புகழ்ந்து எதிர்க்கவும் இல்லையே, எதிர்த்து பேசல, குரல் கொடுக்கல, அவங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. ஏன்னா அது இப்ப வெளியில இருந்து போது பேட்டி கொடுக்கும் போது சொல்றவங்க உள்ள ஏன் சொல்ல மாட்டேன்னா, உள்ள வந்து சட்டசபைக்குள்ள வந்து அதிமுக ஒரு ஒற்றுமையா இருக்கிறதா காட்டிக்கிறதா அவங்க அமைச்சர்களும் முதலமைச்சர் எல்லாரும் விரும்புறாங்க. அந்த அடிப்படையில் அவரோட பேசிட்டு போட்டு நம்ம எதிர்கட்சிகள் பொதுவா வந்து ஒரு கட்சி தலைவரோட பேரை சொன்னாலே, நீங்க எங்க தலைவர் பேரை நீ எப்படி சொல்லி கூப்பிடலாம் அப்படின்லாம் எந்திரிச்சு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சவங்க எல்லாம் பாத்துருக்கோம்.
அதனாலதான் அந்த கேள்வி. ஆமா, அதனால நிச்சயமா வந்து அவர் டிடிவி தினகரன் பின்னாடி இத்தனை எம்எல்ஏ இருக்காங்கிறது சட்டசபையில அவங்க காட்டுறாங்க மறைமுகமா, அப்படிங்கறதான் பார்க்க வேண்டியிருக்குது. இன்னொன்னு இப்போ அவர் சொன்னார், ஜனநாயக ரீதியா அவங்க எல்லாம் பேசுறாங்க, ஜனநாயக ரீதியா பார்த்தாங்க. ஜனநாயக ரீதியா தான் இன்னைக்கு முதலமைச்சரையும் பார்த்திருக்காங்க, அன்போட கோரிக்கை வச்சிருப்பாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான், எப்படி அன்போட கோரிக்கை வச்சிருப்பாங்க, டிடிவி தினகரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி. அந்த அன்போடு வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன அப்படிங்கிறது கேட்டுடலாம். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய அதிமுக அம்மா அணியை சேர்ந்த கர்நாடகா மாநில செயலாளர் திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்களுடைய நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன் திரு புகழேந்தி. அந்த அன்பு கோரிக்கை என்ன அப்படிங்கறத உங்கள்ட்டையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். 32 சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு தினகரன் அவர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு முதலமைச்சரை சந்திக்கிறாங்க. அந்த கூட்டம் முடிஞ்ச உடனேயே மிகப்பெரிய பரபரப்பா அதிமுக அலுவலகத்துல ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடக்குது. அப்படி என்னதான் அன்பு கோரிக்கை வச்சிருக்காங்க? முதல்ல வந்து அசோகா, நீங்க பேசிட்டு இருக்கும்பொழுது கேட்டேன், சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மாத்திரம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா, துணை பொதுச் செயலாளர் மிஸ்டர் தினகரன் பெயரை சொல்லவில்லை, ராஜன் செல்லப்பா அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் இன்றைய தினம். நான் இப்பொழுது சொல்லுவதெல்லாம் நீண்ட காலமாக நான் தந்தி டிவிக்கும் சொல்லியிருக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பேசும்பொழுது கவனிச்சேன், அனைத்து அமைச்சர்களும் இதை சொல்லும் பொழுது அமைதியாக மௌனமாக இருந்தார்கள் என்று சொன்னார்கள். அதுதான் உண்மை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், 3 அமைச்சர்களை தவிர அங்கே இருக்கின்ற அத்தனை மாண்புமிகு அமைச்சர்களும், அங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும், இங்கே இருக்கின்ற பொதுச் செயலாளர் வழிகாட்டுதலின் பேரில் தான், துணை பொதுச் செயலாளரின் ஆலோசனை பேரில் தான் சட்டமன்றத்திலே நடந்து வருகிறார்கள் என்பதை தெளிவாக்கவே இன்றைய தினம் அவர்கள் பெயரை அங்கே சொல்லியிருக்கிறார்கள். நமது அருமை நண்பர் இங்கே குறிப்பிடும்போது அதுதான் உண்மையானா அமைச்சரோ முதலமைச்சரோ பேசும்போதே கூட அவங்க பேரை சொல்லி பேசியிருக்கலாமே, அவங்க பேசலையே. மற்ற அமைச்சர்கள்லாம் முதலமைச்சர் பழனிசாமி பேர் மட்டும் சொல்றாங்க. இல்ல, சொல்லுவாங்க, நிச்சயமாக சொல்லுவார்கள். இப்படி சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே மற்றவர்களும் சொல்லுவார்கள். ஏனென்றால் இந்த ஆட்சி இங்கே அமர்ந்திருப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் பெயரை சொல்லுவதிலே கூச்சம் இதற்கு. அமைச்சர்கள் யாரால் அமைச்சராக்கப்பட்டார்கள்? அதுல தவறில்லை நீங்க கருதுறீங்க. என்னுடைய கேள்வி, முதலமைச்சருடனான அந்த 32 பேருடைய சந்திப்புல என்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது? இல்ல, என்ன கேக்குறீங்க? 32 சட்டமன்ற உறுப்பினர்கள், ரிப்பீட் பண்ணுங்க. திரு தினகரன் அவர்களுடைய ஆதரிக்கக்கூடிய 32 சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் பழனிசாமியை தனியா இன்னைக்கு சந்திச்சு பேசுறாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல பேசுறாங்க. அவங்க என்ன கோரிக்கைகளை முன் வச்சாங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். இல்ல, 32 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நான் திரும்ப திரும்ப சொல்லுவதெல்லாம் நான் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் என்றுதான் சொல்லுகிறேன். ஆனால் 32 பேர் இன்று மாலை சந்தித்திருக்கலாம். சந்தித்த பின்னால் அவர்கள் தொகுதி பற்றி பேசியிருக்கலாம், இல்லை அங்கேயே வேறு விஷயங்களை கூட கலந்து ஆலோசித்திருக்கலாம். அதற்கு வாய்ப்புகள் இருந்தது. அதை முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னு தெரியாது. தொடர்ந்து தலைமை கழகத்திலே வந்து ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது. தலைமை கழகத்திலே நடந்த கூட்டம், அங்கே தலைமை கழகத்திலே நடந்த கூட்டத்தை பற்றி என்னால் சொல்ல முடியும். தலைமை கழகத்திலே நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லோரும் சேர்ந்து பேசியதெல்லாம் இப்பொழுது கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளருடைய வழிகாட்டுதல் உடனடியாக தேவை. அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். கட்சி பணிகளை துணை பொதுச் செயலாளர், எங்களது நம்பிக்கை நட்சத்திரம் டிடிவி அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். தலைமை கழகத்தினுடைய பணிகளை அவர்கள் மீண்டும் தலைமையேற்று நடத்த வர வேண்டும் என்பதிலே ஆணித்தரமான கருத்துக்களை இந்த தினம் தலைமை கழகத்திலே சொல்லி இருக்கிறார்கள். அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் அவர்கள், அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் அவர்கள்லாம் பேசும்போது நீங்க சொன்ன விஷயங்கள் எதுவுமே குறிப்பிடல. அவங்க வந்து எம்ஜிஆரோட நூற்றாண்டு விழா பத்தி பேசணும், அதே போல தேர்தல் ஆணையத்தில் போட வேண்டிய அபிடவிட் பத்தி பேசணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து திரு டிடிவி தினகரன் அவர்களை வந்து கட்சியில மீண்டும் கொண்டு வரது பத்தி பேசியிருக்காங்கன்னு சொல்றீங்க. எதை நான் எடுத்துக்கணும்? இல்ல, மீண்டும் கட்சியில கொண்டு வரல, கட்சியில தானே இருக்காரு துணை பொதுச் செயலாளர். அவருடைய ரோல் அதிகரிக்கிறது கட்சியில தான் இருக்காங்க. அவங்க துணை பொதுச் செயலாளராக
இந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள். எங்க கட்சியில கொண்டு வர்றது கேள்வியே அல்ல. நீங்க சொன்ன விஷயங்களுக்கும் அமைச்சர் சொன்ன விஷயங்களுக்கும் மாறுபாடு இருக்கேன்னு சொல்றேன். அந்த கூட்டத்துல இருந்த அமைச்சர் இது பற்றி சொல்லவே இல்லை. ஆனா திரு புகழேந்தி அவர்கள் குறிப்பிடுகிறார். அல்ல, எனக்கும் ஜெயக்குமாருக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. ஜெயக்குமார் இன்னமும் திருந்தாம இருக்காரா, திருந்திட்டாரான்னு எனக்கு தெரியாது. ஜெயக்குமாரை பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை. நான் திரும்ப சொல்லுகிறேன், ஒரு 3 அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட வேண்டும். நான் திரு ஜவஹர் அலி அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிற விஷயம், திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு எந்த ரோலும் இல்லை கட்சியில், அவர்களை ஒதுக்கி வச்சதான் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அவருக்கு கூடுதல் பொறுப்புகள், அவர் மீண்டும் கட்சியில் ஆக்டிவா இயங்கி செயல்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்கிறதா திரு புகழேந்தி அவர்கள் சொல்றாரு. அப்படி ஒரு கோரிக்கை வைக்கப்படுமே ஆனால் அதை ஏற்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்க முடியும்? ஏன்னா ஏற்கனவே அதைத்தானே நீங்களும் தேர்தல் ஆணையத்தில் சொல்லியிருக்கிறீங்க. அதாவது இடைப்பட்ட சிறிது காலத்துக்கு மட்டும்தான் மேடம் நீ ஒதுக்கி வச்சிருக்காங்களே தவிர, அதாவது நிரந்தரமான ஒதுக்கி வைக்கிறோம் எந்த கருத்தும் எந்த அமைச்சர்களும் எப்பொழுதுமே சொன்னதில்லை. அதனால நானும் அந்த கருத்தை அவரை ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை இடைப்பட்ட அமைச்சர்கள், அதாவது ஆட்சி மன்ற குழு எடுத்த முடிவின்படி சொல்லப்பட்ட கருத்தை தான் நான் சொன்னேனே தவிர அவர் முழுமையா ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற கருத்தை நான் எந்த வகையிலும். எப்போ அவர் மீண்டும் கட்சி பணிகளை செய்ய போறாரு? அந்த கால அவகாசம் எப்போ முடியும்? ஆட்சி மன்ற குழு அது முடிவெடுக்கும் மேடம். ஆட்சி மன்ற குழு முடிவெடுக்கும். என்ன காரணத்துக்காக அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டார்? அதுதான் அது எனக்கு தெரியாது. ஆனா ஆட்சி மன்ற குழு, அதிகாரம் படைத்த குழு, அவர்கள் எல்லாம் ஆலோசனை செய்து ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறாங்க. இது ஏன்னா கட்சியிலையும் இப்ப ஆட்சியில எந்த வகையிலும் பிரச்சனை ஏற்படக்கூடாது. இல்ல, அதாவது அதுதான் இன்றைக்கு மக்களுக்கு தேவையான விஷயங்கள், திட்டங்கள் எல்லாம் போய் சேர வேண்டும் என்பதற்காகவும், இன்றைக்கு ஒரு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே சுமூகமான நிலை ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும், ஏற்கனவே இவர் மீது சில வழக்குகள் இருப்பதாலும் இவையெல்லாம் இந்த கட்சிக்கு ஒரு கெட்ட பெயரை உருவாக்கிவிட கூடாது என்பதற்காகவும் கூட இப்படிப்பட்ட ஒரு முடிவுகளை எடுத்திருக்கலாம். அப்ப திரும்ப அவர் கட்சிக்குள்ள ஆக்டிவா வந்துட்டா கெட்ட பேர் திரும்ப வந்துராதா? இல்ல, அததான் சொல்லிருக்கேன். இன்றைக்கே அவர் கட்சியிலிருந்து அவர் மீது சொல்லப்பட்ட அந்த வழக்கில் அவர் ஜாமீன் வெளியே வந்திருக்கிறார். அதுக்கு கூட எந்த முகாந்திரமும் இல்லை என்பது போலதான் நீதிபதிகளும் அந்த கருத்தை பதிய விட்டிருக்காங்க. ஏற்கனவே இப்ப இந்த சுகேஷ் கூட இன்னும் ஜாமீன் கொடுக்காத நிலையில் ஜாமீன்ல வந்துட்டதுனால குற்றவாளியும் கிடையாது, நிரபராதியும் கிடையாது, வழக்கு நடந்துட்டு இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். இல்ல, திரு ஜெயக்குமார் அவர்கள் இந்த விஷயத்தை அறிவிக்கும் போது திரு ஜெயக்குமார் அவர்கள் இந்த விஷயத்தை அறிவிக்கும் போது மக்களுடைய கருத்துக்கும் தொண்டர்களுடைய கருத்துக்கும் மதிப்பளித்து இது போன்ற முடிவுகளை நாங்க எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப மக்களுடைய கருத்தும் தொண்டர்களுடைய கருத்தும் ஒரு கால வரையறைக்கு உட்பட்டதா? ஒரு கால வரையறைக்கு பின்னர் அது மாறிடுமா? புரியல. இல்ல, இது ஒரு கால வரையறைக்குட்பட்டதாக தான் நான் நினைக்கிறேன். இது அதன் பிறகு அவர் வழக்கிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக கட்சி பணிகளில் செயல்படுவார் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒதுக்கி வச்சீங்களா? எப்படி? எவ்வளவோ வழக்கு இருக்கிறவங்க அதிமுக இருக்காங்களே, இப்ப அவங்களெல்லாம் இதே மாதிரி காரணங்கள் சொல்லி ஒதுக்கி வச்சு இது பண்ணீங்களா? ஏன் செல்வி ஜெயலலிதா மேலேயே வழக்கு இருந்துச்சே, அப்ப அன்னைக்கு அவர்களை ஒதுக்கி வச்சீங்களா? இல்ல, இன்றைக்கு அதாவது இரு அணிகளும் இணைய வேண்டும், இவர் இதற்கு முட்டுக்கட்டியாக இருந்து விடுவாரோ என்ற காரணத்தினால்தான் அவரே ஒதுக்கி வைத்தார். ஆனால் இன்றைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இணைப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால திரும்ப திரு தினகரன் அவர்களை உள்ள கொண்டு வந்துடலாம். இல்ல, அது அதிமுகவினுடைய ஆட்சி மன்ற குழு முடிவெடுப்பார்கள். எதுவா இருந்தாலும் மேடம், கட்சிக்கு ஒரு சிறப்பான செயல்பாடுகள் வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய எண்ணங்களும் நோக்கங்களும் திட்டங்களும் அது இருக்குமே தவிர அதற்கு எந்த வகையிலும் இவரே சொல்லியிருக்கிறாரு, டிடிவியே சொல்லியிருக்கிறாரு, கட்சி சிறப்பா செயல்படணும், அதற்காக நான் ஒதுங்கி இருப்பதற்கு தயார் என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில தான் அவருக்கும் தேவை கட்சி சிறப்பான முறையில் செயல்படணும். அதற்கு இடையூறாக யாராவது இருப்பதாக கருதினால் அவர் ஒதுங்கிக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை. அப்போ இப்போதைய நிலவரப்படி கட்சி திரு தினகரன் அவர்களுடைய தலைமையில் இயங்கும், ஆட்சி திரு பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இயங்கும், இதுதான் நிலவரமா? இல்ல, இன்றைக்கு ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முறையில் பலமான ஆட்சியாக நடக்கிறது. ஆனால் கட்சியில் சில
ஒரு பிரச்சனைகள் இருப்பது என்பது உண்மைதான். அது மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது என்பது உண்மைதான். அதுவும் கூடிய விரைவில் களையப்படும். கூடிய விரைவில் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களாக இருக்கட்டும், அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து அம்மாவுடைய கட்சியை ஒருங்கிணைந்து கொண்டு செல்வார்கள். ஓகே, ரைட். நான் அதே உங்களுடைய இறுதியான பார்வையா புரிஞ்சுக்கிறேன். கல்வித்துறை சார்ந்த மானிய கோரிக்கைகள் சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் நீங்க விரும்புறீங்க. நீங்க நிகழ்ச்சியில இருந்து விடை பெறணும் நான் புரிஞ்சுக்கிறேன். எஸ், உங்களுடைய இறுதியான பார்வைகளை வந்து நீங்க அது குறித்தும் பதிவு செய்யலாம். அது சார்ந்த என்னுடைய கேள்வி, இன்னைக்கு 47 அறிவிப்புகள், உயர்கல்வி எல்லாத்தையும் சேர்த்து 42 அறிவிப்புகள் வந்திருக்குது. ஆனா ஆசிரியர்கள் முக்கியமான கோரிக்கைகளா கேட்டிருந்தா அவர்களுடைய அந்த பென்ஷன் சார்ந்த மாற்றங்கள், இல்ல வந்து பணி நிரந்தரம் செய்யக்கூடிய விஷயங்கள், அதுல வந்து எது எங்களோட முக்கிய கோரிக்கையா இருந்துச்சோ அது வரவே இல்லைன்னு ஆசிரியர்கள் வந்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அதாவது மேடம், கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் காமராஜர் ஆட்சி காலத்துக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் கல்வியில மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தினாங்க. இந்த வருடம் கூட கல்வித்துறைக்காண்டி வந்து 27,530 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. இந்த 6 வருடத்துல மட்டும் 1 லட்சத்துக்கு மேல வந்து இந்த கல்விக்காக நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. இது இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதிகமாக கல்விக்காக ஒதுக்கப்பட்ட ஒரே மாநிலம் தமிழகம் தான். இன்னொன்னு கவனிக்கணும், பள்ளி கல்வியை முடித்த இந்தியாவிலே வந்து ஒண்ணு நினைச்சீங்கன்னா, அதாவது இந்தியாவிலே தமிழகம் பல துறைகளில் முன்னேடியாக இருந்தாலும் கல்வியிலே பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே இப்ப புதுசாக HRD வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க, மத்திய அரசாங்கத்தினுடைய HRD. அதுல இந்தியாவிலே இருக்கக்கூடிய 100 கல்வி நிறுவனங்களில் தமிழகத்தில் மட்டும் 30 கல்வி நிறுவனங்கள், அதாவது கல்லூரிகள் முதலிடத்தில், தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பொறியியல் கல்லூரியில் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 பொறியியல் கல்லூரிகளில் 22 பொறியியல் கல்லூரிகள் தமிழகத்துல தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, தமிழகத்துல பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் முன்வைத்த பிரதான 3 கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. அமைச்சர் கூப்பிட்டு எங்கள்கிட்ட கேட்டாரு, நாங்க அவ்வளவு விஷயங்கள் சொன்னோம், நாங்க சொன்ன 3 முக்கியமான கோரிக்கைகள் வரல, மத்த எல்லாம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. சுருக்கமான உங்களுடைய இறுதியான பதில். அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு இல்ல, ஏற்கனவே 73,000 ஆசிரியர்கள் இந்த 6 வருடத்துல நியமனம் செஞ்சிருக்காங்க. இப்ப கூட 17,000 தற்காலிக ஆசிரியர்களை நிரந்தரமாக்கப்படும் என்று சொல்லியிருக்காப்ல. இல்ல, அதனால வந்து 17,000 ஆசிரியர்கள் நிரந்தரமாக்கப்படவில்லை. 17,000 பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன. ஆசிரியர்களுக்கு அதனால எந்த ஒரு பயனும் இல்ல, மாற்றமோ கிடையாது. அதாவது மேடம், ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய தொகையே கல்விக்காக ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பட்ஜெட்டினுடைய தொகை அதாவது வந்து சம்பளத்துக்காகவும் பென்ஷனுக்காகவும் 60% செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு கல்வியில மிகப்பெரிய புரட்சியை தமிழகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பாடத்திட்டங்களை மாற்றுவதற்கு வல்லுநர் குழுவை அமைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அமைச்சர். 30 தொடக்க பள்ளிகளை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி பல விஷயங்களை தமிழக மக்களுக்கும் கல்விக்காகவும் இன்றைக்கு அமைச்சர் வெளியிட்டிருக்கிறாரு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கல்வியில மிகச்சிறந்த மாநிலமாக தமிழகம் இருக்குது. பல்கலைக்கழகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல 22 பல்கலைக்கழகம் தமிழகத்துல தான் இருக்கிறது. 67% தமிழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளிகளில் படிக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எல்லா வசதிகளும் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. சிறப்பாகவே இருந்திருக்கிறது அப்படிங்கறதை உங்களுடைய இறுதியான பார்வையை புரிஞ்சுக்கிறேன். நிகழ்ச்சியில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. நான் திரு புகழேந்தி அவர்கள்ட்ட கேட்க நினைக்கக்கூடிய விஷயம், திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு கட்சியில வந்து மீண்டும் அவர் ஆக்டிவா செயல்படணும் அப்படின்றத வந்து சொல்றீங்க, உங்களுடைய விருப்பமா வந்து நீங்க தெரிவிக்கிறீங்க, கட்சி அலுவலகத்துக்கு வரணும், அவர் பல கட்சி வேலைகளை செய்யணும் அப்படிங்கறத. அப்படின்றதுதான் அவருடைய விருப்பம், உங்களுடைய தொண்டர்களுடைய விருப்பம்னா அதற்கு எதுக்கு முதலமைச்சர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? மிக அருமையான கேள்வி கேட்டீங்க அசோகா. இப்ப நீங்க உங்களுக்கு யாரு சொன்னது முதலமைச்சர்கிட்ட போய் நாங்க பர்மிஷன் கேட்கிறோம்னு சொல்லி? எனக்கு ஆரம்பத்திலிருந்து இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. மிக அருமையான கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். அவசியமே இல்லை. கட்சியினுடைய முதலமைச்சர் இடத்துல எதற்கு போய் பர்மிஷன் கேட்கணும்னு கேட்ட கேள்விதான் சரியான கேள்வி. அந்த ஆலோசனை கூட்டத்துல இது பத்தி எல்லாம் விவாதிக்கப்பட்டதுன்னு நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது விவாதிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. அவர்தான் துணை பொதுச் செயலாளர்னா எந்த விவாதமும் இல்லாம நேர கட்சி அலுவலகத்துக்கு வந்துடலாமே. நான் வந்துட்டேன். எஸ், கரெக்ட் கரெக்ட், யூ ஆர் 100% கரெக்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, தலைமை கழகத்தில் நடந்த விவாதங்களில் ஒரு தலைமை வேண்டும். நாம் பயணிப்பதற்கு உள்ளாட்சித்துறை தேர்தலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். உள்ளாட்சித்துறை தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தலைமை வேண்டும், அதை நடத்தி செல்கின்ற தலைவர் வேண்டும், அவர் மக்களால் ஏற்றுக்கொண்ட தலைவராக இருக்க வேண்டும்.
பிரச்சாரத்திற்கு போக வேண்டும், அரசியல் நுணுக்கங்களை எல்லாம் எதிர்நோக்குவராக இருக்க வேண்டும். இதெல்லாம் இல்லைன்னா எப்படி முடியும்? அதுக்காக ஒரு டிஸ்கஷன் எடுக்கிறதோ இப்போ போறதோ ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு அருமையாக சொன்னாங்க சட்டமன்ற உறுப்பினர் மேடம் விஜயதரணி அவர்கள் சொல்லும்பொழுது சொன்னார்கள், யார் மீது வழக்கு இல்லை என்று கேட்டார்கள். ஆகவே இந்த வழக்கு இழக்கெல்லாம் சம்பந்தம் இல்லைங்க. அவர் ஒதுங்கி இருந்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், 2 அணிகளும் இணைகின்றன. நீங்கள் ஒதுங்கி இருந்தால் எங்களுக்கு நலமாக இருக்கும், அந்த அணியை சார்ந்தவர்கள் வர விரும்பவில்லை என்று சொல்கிறார்கள் என்று சொல்லும் பொழுதே அவர் அப்படின்னா ஒதுங்கிறதுக்கு இவங்க 2 பேரும் சேர்றாங்கன்னா நீங்களும் அவங்களும் ஓகே நான் ஒதுங்கி இருக்கேன்னு ஒதுங்கி இருந்தார். அது டோட்டலி ஃபெயிலியர். சின்ஸ் பிகினிங் ஆரம்பத்திலிருந்து சொல்லுகிறேன், இது முற்றிலுமாக தோல்வி அடைந்து விடும், நடக்காது என்று. அதை நிரூபித்து விட்டார் பன்னீர்செல்வம் அவர்கள், அதை கலைத்து விட்டார். இப்பொழுது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன பின்னாடி இந்த கழகம் அந்த தவறை உணர்ந்து எங்களால் முடியவில்லை என்பதை அந்த கமிட்டி அமைத்த அமைச்சர்களும் ஒப்புக்கொண்டு எங்களது நம்பிக்கை நட்சத்திரம் கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களை வழிவிட்டு வரவேற்று கழக பணிகளை மேற்கொள்ள தொண்டர்கள் போல இவர்களும் வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்கின்ற சர்ச்சை எழுந்தது. அந்த சர்ச்சையில் அவர்கள் தினகரன் கடைசியா பெங்களூர் சென்று வந்த பிறகு அவர் செய்தியாளர்கள்ட்ட சொன்ன விஷயம், நான் 60 நாட்களுக்கு அமைதியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னும் 60 நாட்கள் முடிஞ்சிட்டதா தெரியல. அதற்கு முன்னாடியே இந்த கோரிக்கைகள் எழுவதற்கு என்ன காரணம்? இல்ல 60 நாட்கள் அமைதியாக இருக்கிறேன் என்று சொல்லவில்லை, 60 நாட்கள் நான் பொருந்திருந்து பார்க்கிறேன் என்று சொன்னார். நேற்று முன்தினம்தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. நான் அந்த இணைப்பு குழு கமிட்டி ஒன்ன போட்டதை கலைச்சுதா பன்னீர்செல்வம் சொல்லுகிறார். கலைச்சிட்டாரு, முடிஞ்சிருச்சு, அது கலைச்சிட்டாரு. ஆகவே அதற்கு முன்னால் தான் இந்த வார்த்தையை சொன்னால் இன்னும் 2 மாதங்கள் டைம் தருகிறேன், அமைதியா இருக்கிறேன்னு சொல்லல, கழக பணிகளில் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லவே இல்லை. அது நடக்கும். ஆனால் மேற்கொண்டு 2 மாதங்கள் உங்களுடைய இணைப்பிற்கு வழிவகுக்க நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அது ஒண்ணுமே நடக்கலையே, எல்லாம் முடிஞ்சு போச்சு, கம்ப்ளீட்டா காலி. சோ நவ் எங்களது கழகம் நல்ல முறையிலே வழிநடத்தி செல்லப்பட வேண்டும். ஆகவே பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் ஆலோசனைக்கு அறிவுரைக்கிணங்க அதை செயல்படுத்துகின்ற ஒரு மாவீரனாக டிடிவி தினகரனை பார்க்கிறோம். ஆகவே அது சம்பந்தமாக தலைமை கழகத்திலே விவாதம் நடைபெற்றிருந்தால் அது வரவேற்கக்கூடியது. ஓகே, இல்ல விவாதம் நடைபெற்றிருக்கு, அந்த விவாதத்துக்கே தேவையாங்கிறதா கேள்வி. அப்போ திரு டிடிவி தினகரன் அவர்கள் கட்சிக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு கணிசமான சாரார் நினைக்கிறதுனாலதான் விவாதங்கிற பேச்சுக்கு இடம் வருது இல்லையா? அப்ப எதிர்ப்புகளும் இருக்கிறதுன்றதா? இப்போ ஒரு கட்சியில இப்போ எந்த இயக்கமாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு பிரச்சாரத்திற்கு போகும் பொழுது அதை வடிவமைக்க வேண்டும். இந்த பிரச்சாரம் இப்படி போறோம், இவர் இங்க வராரு, ஆகவே அவர் இப்படி வருவாருன்னு சொல்லி அது கலந்து ஆலோசிப்பது தவறாகாது அசோகா? எப்படி தவறாகும்? ஆகவே விவாதம் செய்தால்தான், சர்ச்சை செய்தால்தான் கட்சியினுடைய கோட்பாடுகளை கொள்கைகளை வெளியே எடுத்து செல்ல முடியும். அப்போ இந்த விவாதங்களின் முடிவில் அமைச்சர்கள் திரு தினகரன் அவர்களை கட்சியுடைய தலைமையாக இல்ல கட்சி பணிகளில் ஈடுபடுவதற்கு அவர்கள் இன்னமும் ஏற்கவில்லை என்றால், உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்றால், உங்களுடைய 32 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அடுத்த நடவடிக்கை என்ன? திரும்ப சொல்லுகிறேன், 32 சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை இல்லை இல்லை. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் டிடிவி தினகரன் பின்னால் இருக்கிறார்கள். பிரிவே இல்லை. 32 என்பது உங்களது எண்ணிக்கை, அதற்காக வருந்துகிறேன். அத்துணை பேரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். சரி, இப்ப அவங்க ஏற்கலனா, அமைச்சரவை ஏற்கலனா உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? திரு டிடிவி தினகரன் அவர்களை இல்ல கொண்டு வர முடியாது, ஆக்டிவ் ரோல் கொடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப உங்களோட நடவடிக்கை என்னவா இருக்கும்? யாரோ அப்படி சொன்னால், இப்ப சொல்லுவதாக வைத்துக் கொள்வோம், உங்களது வாதத்தின்படி சொல்லுவதாக ஒரு 2-3 அமைச்சர்கள் ஆரம்பத்திலிருந்து பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லுவதாக வைத்துக் கொள்வோம். நான் திரும்ப சொல்லுகிறேன், அப்படி இவர்கள் இருவரும் வேண்டாம் என்று சொல்லுபவர்கள் அவர்களாக விலகிக் கொண்டால் மரியாதையாக இருக்கும். அவர்கள் இல்லை என்றால் விலக்கப்படுவார்கள், தூக்கி எறியப்படுவார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. திரு தினகரன் அவர்களை ஏற்காதவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள். 100%, 100%.
ரைட். நான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜயதரணி அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு ஆளுநர்கிட்ட முறையிட்டு ஆட்சியை கலைக்க சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ ஆதாரங்கள் வந்து உண்மையா இல்லையான்னு ஒரு விசாரணை நடத்தப்படலை, ப்ரூவ் பண்ணப்படலை. நாளைக்கு தான் வழக்கு மன்றத்தில் அந்த வழக்கே வரப்போகுது. அப்போ ஆட்சியை கலைக்கிற அளவுக்கான ஆதாரங்கள் அதுல இருக்குன்னு அதுதான். அதாவது இப்ப அந்த வீடியோ ஆதாரங்களை பொறுத்தவரை இந்த சட்டப்பேரவைக்கு உட்பட்ட ஒரு விஷயம் அது. இந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த வீடியோ ஆதாரங்களில் இருப்பவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், இந்த அவையை சார்ந்தவர்கள். குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்கள் அனைவருமே இந்த அவையை சார்ந்தவர்கள். இந்த அவையில் சபாநாயகர் ஆளுகைக்குட்பட்டு இந்த விசாரணையை நடத்துவதற்காக இன்றைக்கு 2 நாட்களாக எதிர்க்கட்சிகள் அனைவருமே இணைந்து திமுக கழகம், காங்கிரஸ், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் எல்லாரும் சேர்ந்து கேட்குறோம், நீங்க இந்த அவைக்கு உட்பட்ட விஷயத்தை இந்த அவையில விசாரணை நடத்தி உண்மை இருக்கிறதா பொய்யாக இருந்தால் அவை மீறல் எடுங்க. அந்த அவையுடைய மாண்பை காப்பாற்றுவதற்கு நீங்கள் இதை வாக்கெடுப்பு விஷயமும் இந்த அவைக்கு உட்பட்ட விஷயம், எல்லாமே இந்த அவைக்கு உட்பட்ட இந்த விஷயம் இந்த சபாநாயகரால் ஏற்கப்பட்டு இந்த அவைக்கு உட்பட்டதாக நடத்துங்கள் என்று கேட்கும்போது அதுக்கு அனுமதி கிடைக்கல. கிடைக்காத பட்சத்தில் அடுத்தபடியாக சபாநாயகருக்கு மேல் ஆளுநரிடம் தான் இந்த விஷயத்தை கோரிக்கை வைக்க முடியும். நீங்க விசாரணை கேட்க போறோம் இல்ல ஆளுநர்கிட்ட வந்து இத பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க கேட்க போறோம்னா சரி, எந்த இன்வெஸ்டிகேஷனுமே இல்லாம ஆட்சியை கலைச்சிருங்கன்னா விசாரணையின் அடிப்படையில் தான் ஒரு ஆட்சி கலைப்பு என்பது ஏற்பட முடியும். அது திமுக கழகம் தெரிந்துதான் சொல்றாங்க. அந்த விசாரணைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அடிக்கடி இது போன்ற ஆட்சி கலைப்பினால் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி. இது போன்ற ஒரு பெரும்பான்மை ஆட்சியை, ஒரு மாநில ஆட்சியை வந்து மத்திய அரசாங்கம் தலையிடக்கூடாது அப்படிங்கறத தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய விஷயமா இருக்கு. அதான் சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஆனா குதிரை பேரம் நடந்திருக்கிறது. குதிரை பேரத்தின் ஒரு ரிசல்ட் வந்து பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறது. பண பரிவர்த்தனைக்கு முன்னாடி குதிரை பேரம் நடப்பதே ஒரு வாக்கெடுப்புக்கு தவறான ஒரு முறைகேடான வாக்கெடுப்பு. அதுதான் அந்த ப்ரூவ் ஆகிறதுக்கு தான் இந்த சட்டப்பேரவையின் அனுமதியோடு விசாரணை நீதிமன்றத்துல போயிருக்கு, வழக்கு போயிருக்கு. நீதிமன்றம் விசாரிச்சு ஆமா இது நடந்துச்சு இன்னும் குற்றவாளின்னு சொல்லியிருந்தாலோ இல்ல வேற ஒரு விசாரணை கமிஷன் மூலமா அது வெளிவந்திருந்தாலோ குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது, ஆளுநர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப கேட்கலாம். இப்போ வந்து அது ரொம்ப ஆளுநர் வந்து சபாநாயகர் அந்த விசாரணைக்கு அனுமதி அளிக்கவில்லை என்றால் சபாநாயகர் அதை பேசுவதற்கே அனுமதி அளிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக எதிர்க்கட்சிகளோட கோரிக்கை அடுத்தபடியாக ஆளுநர் அந்த விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதுதான். அதன் அடிப்படையில் ஒரு ஆட்சி கலைப்பு. அதனால கேள்வி எங்க வருது அப்படின்னா, அப்ப எதிர்க்கட்சிகளுடைய எண்ணம் வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து இதை விசாரிச்சு உண்மையை வெளிக்கொண்டணுங்கிறதா இல்ல ஆட்சியை கலைச்சிடணும்? இல்ல, அது கிடையாது. இதை விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும். அந்த அதில் உண்மை இருப்பின் இந்த வாக்கெடுப்பு முறைகேடாக நடந்த வாக்கெடுப்பாக மாறிவிடும். தானாக கலைக்கப்பட வேண்டிய ஒன்று, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஒருவேளை இன்னொரு வாக்கெடுப்புக்கு கோரலாம். அந்த வாக்கெடுப்பு வெற்றி பெற வேண்டும். இன்றைய சூழ்நிலை வெற்றி பெறுமான்னு சந்தேகம் இருக்கிறது. அப்படி முறைகேடாக நடந்த ஒரு வாக்கெடுப்பு என்றால் ஆளுநர் அதில் நிச்சயமாக தலையிட்டு அடுத்த நடவடிக்கைக்குள் போக வேண்டும். ஒருவேளை உண்மை இல்லை என்றால் இந்த அவையின் மாண்பை குலைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மார்க்ட் வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் மீது ஒரு அவை உரிமை மீறல் நிச்சயமாக எடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஆளும் தரப்புக்கு நடக்கிறது, நாளைக்கு எதிர்கட்சி தரப்புக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆகையால் சமரீதியாக இதை பார்த்து சபாநாயகரே இதை பர்மிட் பண்ணி இருக்கணும். தன்னிலை விளக்கம் அளிக்க அந்த பாதிக்கப்பட்ட உறுப்பினருக்கு ஒரு வாய்ப்பும் தந்திருக்கலாம். அது தர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இரு வாதங்களுக்கும் ஏற்றாற் போல ஆளுநர் அந்த விசாரணையை நடத்தி உண்மை தன்மையை கண்டறிய வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கில் கூட அந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் தீர விசாரிக்கப்பட்டு பின்னர் ஒரு முடிவெடுக்கப்பட வேண்டும். நான் திரு கணபதி அவர்களோட இறுதியான பார்வை பெற விரும்புறேன். இதுல வந்து ஆட்சி கலைக்கப்பட வேண்டும்ன்ற கோரிக்கை ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகள் வைத்துக் கொண்டிருக்க, நம்ம ஆளுங்கட்சியிலும் பார்க்கும்போது இந்த சில எம்எல்ஏக்கள் வந்து முதலமைச்சரை சந்திக்கிறாங்க. இப்போ திரு தினகரன் அவர்களுக்கான ரோல் பத்தி மீண்டும் வந்து ஒரு கோரிக்கை வந்து அவர்கள் பக்கம் எழும்புது. அமைச்சர்கள் மத்தியில இருந்து பார்க்கும்போது திரு தினகரன் அவர்களுடைய பெயரை கூட இன்னைக்கு திரு ஜெயக்குமார் அவர்களோ யாருமோ சொல்லல. அப்போ அந்த கோரிக்கை மீண்டும் நிராகரிக்கப்பட்டால் மீண்டும் இந்த 32 பேருக்கும் மற்றவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை அதன் மூலமா ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஆட்சிக்கு எப்போதுமே நெருக்கடி தான். ஆனால் பட் யாருமே வந்து இப்போ உள்ள எம்எல்ஏக்கள் யாருமே இன்னொரு தேர்தலை சந்திக்க தயாராக இல்லை. அதனால எந்த எம்எல்ஏயும் வந்து ஆட்சி கவிழ்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மனசுக்கு வந்து இப்போ போகவே மாட்டாங்க. அந்த ஒரு முடிவுக்கு வந்து போகவே மாட்டாங்க. அதனால ஆட்சி அப்படியே நீடிக்கும். அதே மாதிரி ஆட்சியை கலைக்கணும்னு எதிர்கட்சியை போய் கவர்னரை சந்தித்து மனு கொடுக்குறதுங்கிறது வழக்கமான ஒன்று தான்.
அதே மாதிரி இது 356 பிரிவில் கலைக்க முடியாதுங்கிறதும் தெரியும். இன்னொன்று அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது, அப்படியே இன்னொரு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தினாலும் அந்த ஆட்சி நீ நிலைக்க தான் செய்யும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. பட் வழக்கமாக எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கோரிக்கை தான். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கூட ஒவ்வொரு அறிக்கையிலையும் திராவிட முன்னேற்ற கழக மைனாரிட்டி திமுக ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் அப்படிதான் ஒவ்வொரு அறிக்கையிலையும் அவர் குறிப்பிடார். அதனால எதிர்க்கட்சி அவங்க வேலையை செய்யறாங்க, கரெக்டா செய்யறாங்க. ஆளுங்கட்சி தான் அவங்க வேலையை கரெக்டா செய்யாம உள்ள குழப்பமா ஏற்படுத்தி 2 அணி 3 அணியா பிரச்சனைகள் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சில துறைகள் நீங்க சொன்ன மாதிரி வந்து சில துறைகள் வந்து ரொம்ப வேகமா செயல்படுது. இப்ப பள்ளிக்கல்வித்துறை அந்த விதத்துல பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆரம்ப காலத்துல இருந்தே ஒரு சில துறைகள் முடங்கி கிடக்கு, சில துறைகள்ல ஏராளமான குழப்பங்கள், அதை நம்ம பேசினா நிறைய விவாதிக்கலாம். ஆனா அப்படி இருக்கும்போது பள்ளிக்கல்வித்துறை வேகமா செயல்பட்டு இன்னைக்கு சொன்ன 37 அறிவிப்புகள் கூட அதுல சில அறிவிப்புகள் பழசுதான். ஏற்கனவே இந்த கணினி வழி கல்வி மையங்கிறது, செயல் வழி கட்டளை அட்டை கொடுக்கறது, அதெல்லாம் பழசு, ஏற்கனவே கொடுத்ததுதான். அதுல கூட சில குறைகள் இருக்கு. நாப்கின் கொடுக்கறது கூட நல்லது. அது ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, RMSI மூலமா அதை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதை இப்ப மேல்நிலை பள்ளிங்கிறத வந்து உயர்நிலை பள்ளியில் உள்ள மாணவிகளுக்கும் கொடுக்கலாம். அது கொடுத்தா அதா இருக்கும், அது இருக்கும். அதே மாதிரி கழிப்பிடங்கள் கட்ட போறோம்னு சொல்றாங்க, நல்ல திட்டம் தான். ஆனா என்னன்னா நம்ம ஊர்ல யானையை வாங்கி கொடுத்துருவாங்க, அங்குசம் வாங்கி தர மாட்டாங்க. கழிப்படம் கட்டிடுறாங்க, ஆனா தண்ணியே இருக்கா. நீங்க சிட்டில பாதி அது பூட்டி சாவி எங்கேயோ இருக்கும், தண்ணி இல்ல பூட்டி கிடக்கும். அதே மாதிரி இப்ப அவ்வளோ கழிப்படம் அவ்வளோ லட்சக்கணக்காக செலவழிச்சு கட்டிட்டு ஒரு 5000 6000 சம்பளத்துக்கு ஒரு ஸ்வீப்பரோ ஒரு துப்புரவு பணியாளர் போட மாட்டாங்க. அது மாணவிகளே போய் கழுவுற மாதிரி, அது முழுமையா செய்யணும், சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா மாணவிகளே கழுவுற மாதிரி படங்கள் பத்திரிகையில வந்து அதுக்கப்புறம் அது விமர்சனத்துக்குள்ளாகுது. இந்த மாதிரி சில குறைபாடுகள் இருக்கு. அதையும் வந்து ஒரு திட்டத்தை எடுத்துட்டு அதை கடைசி வரைக்கும் செயல்படுத்தணும். இந்த பள்ளிக்கல்வித்துறை வேகமா இருக்கிறதுனால அதை கடைசி வரைக்கும் உன்னிப்பா செயல்படுத்தணும் நான் நம்புறேன். திரு ராஜாராமன், உங்களுடைய இறுதியான கருத்து. கல்வித்துறையில் வந்து புரட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கல்வித்துறையில புரட்சி அப்படின்லாம் எதுவும் சொல்ல முடியாது, ஒரு குறைந்தபட்ச செயல்பாடு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னைக்கு பள்ளிக்கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் வந்து பல்வேறு குறைபாடுகள் வந்து இங்க இருக்குது. குறிப்பாக உயர்கல்வியில இன்னைக்கு இப்ப சமீப காலமாக துணைவேந்தர்கள்லாம் நியமிச்சாங்க. இன்னும் பல்வேறு கல்லூரிகள்ல விரிவுரையாளருக்கான காலி பணியிடங்கள் இருக்குது. விரிவுரைக்கான காலி பணியிடங்கள் வந்து கௌரவ விரிவுரையாளர்கள் இப்ப போட்டிருக்கிறாங்க, அதன் அடிப்படையில் இயங்குது. ஆக அதுக்காக அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி என்பது மிகப்பெரிய தடையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வியில் படித்து, அதாவது முனைவர் பட்டங்கள்லாம் படித்து விட்டு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அப்ப உயர்கல்வி என்பது காலிப்பணியிடங்களை, விரிவுரைகளுக்கான காலிப்பணியிடங்கள் நிரப்ப வேண்டிய தேவைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதிக்கப்படாம இருக்க வேண்டிய இருக்குது. அதுக்கு பிறகு இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய உட்கட்சி, அதாவது அதிமுக நடக்கக்கூடிய உட்கட்சி தேர்தல் என்பது, உட்கட்சி விவகாரம் என்பது 3 அணிகளாக பிரிந்திருக்குது. இந்த 3 அணிகள் என்பது இந்த திரைக்கு பின்னால் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் நிர்ணயிப்பார்கள். இந்த 3 அணிகள் இணையுமா, இந்த ஆட்சி நீடிக்குமா, இது அனைத்துமே ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு தெரியும் என்பது வெகுஜன மக்களுக்கு அனைவருக்குமே தெரிஞ்சது. பின்னாடி யாருக்கிறது பிஜேபி சொல்லிட்டு எல்லா வெகுஜன மக்களுக்கும் தெரிஞ்சு அப்படின்றது உங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. சோ குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிஞ்ச உடனே இதுக்கு வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா. திரு புகழேந்தி, உங்களுடைய இறுதியான பார்வை நிகழ்ச்சி நிறைவு. இந்த ரிசார்ட் குதிரை பேரம் அதை பத்தி சொன்னாங்க மேடம். எந்த குதிரை பேரமும் ரிசார்ட்டில் நடக்கவில்லை. குதிரை பேரெல்லாம் ரேஸ் கோர்ஸில் தான் நடந்திருக்கும். ஆகவே இது நேராக வந்து ரிசார்ட்டில் நடந்ததுன்னு சொன்னால், ரிசார்ட்டில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் ரிசார்ட்டில் இருந்தாங்க. வேற கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் கடத்தி வந்து வைக்கவில்லை. ஆகவே அந்த ரிசார்ட்டில் போலீஸ் எங்களுக்கு உதவியாக இல்லை. அப்பொழுது பன்னீர்செல்வம் முதல்வராக இருந்தார். அவர் எம்எல்ஏ தான் குற்றச்சாட்டை சொல்லுகிறார். அங்கே RDO வந்தார், தாசில்தார் வந்தார், உயர் போலீஸ் அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அறைக்கும் சென்று விசாரணை நடத்தப்பட்டது. சுதந்திரமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. ஆகவே சுத்தி போலீஸ் எங்களை சுற்றி கொண்டிருந்தது. ஆகவே டிமானிட்டேஷன் என்கிற நிலை ஏற்பட்ட பின்னால் அவ்வளவு பெரிய பணம் எங்கிருந்து கைமாறி இருக்கும்? தங்கமும் கூட அப்படித்தானே, காசு கொடுத்தாதானே தங்கம் வரும், எப்படி வந்துடும்? ஆகவே இது வந்து அந்த எம்எல்ஏ உளறாருன்னு நினைக்கிறேன். சரியா இல்ல அவருடைய குற்றச்சாட்டுகள். வீடியோ ஆதாரம் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே அதை அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று நமது சட்டமன்ற உறுப்பினர் மேடம் விஜயதரணி சொன்னது போல, இன்னும் தெளிவா சொல்றேன், இந்த எதிர்க்கட்சி சொல்லுவது போல அந்த நபர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அவர் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாறுதல் கருத்தும் இல்லை. ஆகவே அங்கே எந்த பணமும் மாற்றம் செய்யப்படவில்லை. ஆளுங்கட்சி உடனடியாக ஒரு விசாரணை கமிஷன் போட்டுடலாமே, காவல்துறையில ஒரு FIR போட்டுடலாமே.
போடலாமே, ஒன்றும் தப்பே கிடையாது. யாராவது கம்ப்ளைண்ட் இப்ப கோர்ட்டுக்கு போயிருக்காங்கல்ல? இல்ல நீங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆளுங்கட்சியே தானாக முன் வந்து விசாரணை கமிஷன் போடலாம். இப்போ நீங்க அசோக் கவனிச்சீங்கன்னா, மக்கள் பிரச்சனை என்று சொல்லுகின்ற எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், நான் தெரியாமல் கேட்கிறேன், 108 பிரச்சனைகள் அரசு செயலிழந்து விட்டது, முதல்வர் செயல்படவில்லை, எதுவுமே நடக்கவில்லை என்று சொன்னவர்கள் இந்த பிரச்சனை கையில் எடுத்துட்டு சட்டசபை நடக்க விடாமல் செய்தால் மக்கள் பிரச்சனை யார் பேசுவார்கள்? இது மக்கள் பிரச்சனையா? இது ஆதாரம் விடாமல் செய்யறதா இல்ல. தமிழ்நாடு டிமாண்ட்ல எல்லாரும் இன்னைக்கு பேசி இருக்காங்க. சட்டசபை முறையாக எதிர்க்கட்சிகள் பங்கேற்று நடைபெற்றது. இந்த குதிரை பேரம் என்பது நிரூபிக்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த சட்டமன்ற உறுப்பினர் நீங்க சொன்ன மாதிரி விசாரணை செய்யப்பட வேண்டிய. நீங்க கேக்குறதா அவரும் கேக்குறாரு, ரெண்டு பேருமே விசாரணை வேணும் தான் கேக்குறீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறேன். இது வந்து குதிரை பேரம் நடந்ததா இல்லையா என்பது விசாரிக்கப்பட வேண்டுமா இல்லையா, அது மக்கள் பிரச்சனையா இல்லையா அப்படிங்கறது கூட எடுக்கணும். ஓகே, நம்ம அதை வந்து விட்டுருவோம். நம்ம ஒரு இந்த தற்போதைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தாக வேண்டி இருக்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இந்த குதிரை பேரம் உண்மையா இல்லையா, அந்த வீடியோ சரியானதா இல்லையா என்பதெல்லாம் நாளை நீதிமன்றத்தில் விசாரணை வர இருக்கிறது. நாளை நீதிமன்றம் என்ன மாதிரியான விஷயங்களை அதில் சொல்ல போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்னால் அதிமுகவில் ஏதேனும் மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா? நாளை சட்டமன்றத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், திரு தினகரன் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுக்க போகிறார்கள், மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்க போகிறார்கள், இது ஆட்சி ரீதியாக ஏதேனும் பாதிப்புகளை ஏற்படுத்த இருக்கிறதா, நாளை நீதிமன்றத்துடைய வழக்கு என்ன சொல்ல போகிறது, அனைத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.